ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மத கஜராஜாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி யாராவது வந்து மத கஜராஜா தானே இந்த பொங்கலோட வின்னு சொல்லியிருந்தா அவரை பார்த்து சிரிச்சிருப்போம். பட்டு இப்போ அதுதான் உண்மையாக இருக்குது. ஏன்னா சுமார் 13 வருஷம் கழித்து வர்ற ஒரு படத்துக்கு இப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்குங்கிறது ட்ரூலியாக மிராக்கிள் தாங்க. ஏன்னா நான் வந்து எங்கள் ஊரில் பார்த்தேன், பொங்கலுக்கு எங்கள் ஊரில் இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். பட்டு இது வந்து ஒரு பிசி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே வந்து ஒரு வாக்கின்ல அவ்வளோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகுதுன்னா சுந்தரேஸ்வரம் மாஸ் என்னன்னு பார்த்துக்குங்க. ஸோ மத கஜராஜா இந்த படத்தோட பிளாட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, பிளாட்டுக்கும் சுந்தர்சி சாருக்கு என்ன சம்மந்தம்? அவரோட படத்தில் அந்த காமெடி, அந்த கிளாமர், அந்த எலிமெண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் பிளாட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த விஷால் அவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ், சந்தானம், சடகோபன், ரமேஷ், நிதின் சத்யா, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதை எப்படி சால்வ் பண்ணி வைக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை வந்து சுந்தர்சி அவரோட ஸ்டைலில் ஆக்ஷனு, காமெடி, கிளாமரு, அப்புறம் என்னது இந்த சாங்ஸு இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து மெயின் பில்லர்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் தான். அவர் அடிக்கிற ஒரு கவுண்டருக்கும் தேட்டரே அதிருதுங்க. அப்படி ஒரு ரிசப்ஷனு, அப்படி ஒரு சிரிப்பெல்லாம், இவ்வளோ வந்து ஒரு லாஃப்டர் வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு கோலிவுட் படத்துக்கும் பார்க்கல. ஏன்னா காமெடி படம் அவ்வளோ பஞ்சம்னு நினைக்கிறேன். பட் இதுலேருந்தே தெரியுது விண்டேஜ் சந்தானத்தை அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ டேரக்டர்ஸ் தயவுசெய்து ஒரு நல்ல காமெடி படங்கள் முடிஞ்சால் கொடுங்க. ஆடியன்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த கிளாமர் காமெடி, அந்த அத்தை காமெடி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஃபெமினிஸ்ட்கெல்லாம் கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மேபி இந்த படத்தை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் அண்ணா ஃபிட்டாக மாஸாக அந்த பழைய சார்மோட அந்த விண்டேஜ் விஷால் அண்ணா வந்து இந்த ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பூந்து விளாட்றாரு. அதே எனர்ஜியோடு அடுத்தடுத்த படங்களில் வந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட்டிங் தான். அண்டு மனோபாலா சார், அந்த மணிவண்ணன் சார்லாம் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஒரு சைல்ட்ஹுட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்குது. ஸோ இந்த படமே அப்படி தான். அந்த கேடிவியில் ஃபேமிலியோடு இப்போ பார்க்க வேண்டிய படத்தை ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 13 வருஷம் முன்னாடி போய் 2013 அந்த தேட்டர் வைப்போடு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு இந்த படம். அந்த மனோபாலா சார்லாம் வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு காமெடியாக இருக்கும். அதில் வேறு லெவல் பண்ணியிருப்பார். அது செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில். இப்போ இருந்தாலும் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பார். இறந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் அந்த என்ன சொல்கிறது, பவர் ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு சுந்தர்சி சார் அவருக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த புது கதைக்களத்தோடு புதுசாக படம் எடுக்கிறதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த ரூட்டடான அந்த பார்த்து வளர்ந்த அந்த கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இப்போ வெகு சில டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். ஸோ இந்த 4-5 பேர் சொல்கிறாங்க இந்த காஃபி வித் காதல், இந்த ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த உங்கள் ரூட்லேயே போங்க. அந்த அரண்மனை 10, கலகலப்பு 20 அப்படின்னு உங்கள் ரூட்லேயே போயிட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்டு இந்த பழைய டேரக்டர்ஸில் அந்த ரெலவெண்ட்டாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிரத்னம் சாரும் இந்த சுந்தர்சி சாரும் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஹிட்ஸ் இருக்கும், ஃப்ளாப்ஸ் இருக்கும். பட் அவங்க மேலே வைக்கிற விமர்சனங்களை அவங்க எடுத்துக்கிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த படங்களில் அவங்கள ஸ்டைல்லையே வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி ஹிட்டு, பிளாக் பஸ்டர் அதெல்லாம் தராங்க. பட் அதுதான் அவங்களோட இப்போவும் அவங்க ரெலவெண்ட்டாக அந்த அந்த கேமில் இருக்கிறதுக்கு அவங்களோட இது யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். அண்டு மத கஜராஜா கண்டிப்பாக வந்து 3.5 out of 5 கொடுக்கலாம். அதுக்கு ஒர்த்தான படம் தான் கண்டிப்பாக. ஏன்னா 13 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து இவ்வளோ என்டர்டெயின் பண்ணுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் விஜய் ஆண்டனி சாங்ஸும் செம்ம வைப்பாக இருக்குது தேட்டரில். அண்டு அஞ்சலி, வரலட்சுமி வந்து சூப்பராக இருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெர்டிக்ட் பார்த்திங்கன்னா ஒரு நீட் டைம் பாஸ் வாட்ச் தான். நீங்கள் வந்து தேட்டருக்கு போகும்போது அந்த மூளை கழட்டி பீரோல் வச்சு பூட்டிகிட்டு போயிருங்க. அங்கே போய் பிளாட்டு, அந்த ஆராயிறது, அது இதுன்னு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு ஒரு ஜாலியான படம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போய் உட்காருங்க. ஒரு 10 காமெடியில் ஒரு 7-8 காமெடியில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மனநிலையோடு வெளியே வருவீங்க. ஸோ அதுக்கு சுந்தர்சி சார் கேரண்டி. ஸோ இதாங்க மத கஜராஜா ரிவ்யூ. ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடியே வீடியோ ரிவ்யூ பண்ணுறதா இருந்தது. பட் அப்போ பார்த்த சம்பவம் வேறு அந்த படம். சரி, ஃபஸ்ட்டு ரிவ்யூ அதுக்கு ரோஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாமே இந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படத்தில் அந்த எஸ்ஜே சூர்யா வந்து ஸ்டேஜில் ஒன்று பண்ணுவார் பாருங்க, ராம் சரணை ஏமாற்றி. அதாவது ராம் சரண் வந்து சிஎம்மாக போவார். இப்போது எஸ்ஜே சூர்யா வந்து அவர் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா தான் அவர் சிஎம் ஆக முடியும். அதனால் அவர் வந்து கேட்பார், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் சிஎம் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் தான் சிஎம் ஆவேன், எனக்கு எழுதி கொடு அப்படிம்பாரு. அவரும் அப்பாவே எழுதி கொடுத்துருவாரு. அவர் எழுதி கொடுத்துருவாரு, நீங்கள் சிஎம் ஆகிக்க, இப்போ எங்கள் மேலே இருக்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க அப்படிம்பாரு. எஸ்ஜே சூர்யா வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. என்னையா நான் சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் ஏமாற்றி விளாண்ட மாதிரி விளாண்டுருக்கீங்க, அந்த மாதிரி சில்லியாக இருந்துச்சு. அப்புறம்
அஞ்சலி வந்து சைட்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லாக. படத்துலேயே இன்னொரு கேரக்டர் இருக்கும், சைட் சத்தியம்னு சுனில் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை அஞ்சலியோட இன்னொரு பையன் தான் சுனிலோ அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பண்ணக்கூடிய ஆள் தாங்க இந்த ஃபார்மில். பட் வேணாம், இது மத கஜராஜ ரிவ்யூ தான், அப்படியே போயிடலாம். அண்டு அடுத்து மோரை ஊற்று பூனை கிடக்குதா பாப்பா அப்படிங்கிற மாதிரி காதலிக்க நேரமில்லை வருது. அதுவாது பொங்கல் ஹாலிடேஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹைலி பாசிட்டிவ் வந்து பெரிய பிளாக் பஸ்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக விடாமுயற்சிக்கு போயிடலாம். பொங்கல்லாம் முடிஞ்செல்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் சாவகாசமாக வராங்க. பட் தலை எப்போ வந்தாலும் அவருக்கான ரிசப்ஷன் இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸோட அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அவர் மேலே. ஸோ ரேஸ்லேயும் இப்போ மாஸ்க் கட்டிகிட்டு இருக்காரு. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.